ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டியோடைய நிலைமையும் குளோபல் மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக இந்த செக்ஷனில் வந்து இன்றைக்கி வந்து -1.49% வந்து டவுன் ஆகிருக்கு. நான் நிஃப்டியில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூஎஸ் மார்க்கெட்டுடைய ரெசிஷன் ஃபியர், அதாவது வந்து யூஎஸில் இப்போ ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டேரிஃப் பிரச்சனை, அதாவது வந்து எல்லா நாட்டு மேலேயும் டேக்ஸ், அதாவது எல்லா நாட்டிலிருந்தும் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு டேக்ஸை விதிக்கிறது, டேக்ஸை அதிகப்படுத்துறது, இதுதான் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேரிஃப்னால் டேக்ஸ் தான், இம்போர்ட் டேக்ஸு. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து யூஎஸுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்டை. கிட்டத்தட்ட அதில் மேஜரான பிளேயர் பார்த்திங்கன்னா சைனா வந்து அதிக அளவு வந்து யூஎஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த யூஎஸுடைய எக்ஸ்போர்ட் பண்ணி யூஎஸ் அங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போது இதில் வந்து மேஜராக பெனிஃபிட் ஆகிறது வந்து சைனா. அதனால் சைனாவை எதிர்க்கிறோங்கிற பேரில் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லா நாட்டும் எங்ககிட்ட வந்து பொருளை வைக்கிறாங்க, நாங்கள் ஏன் வந்து எல்லா நாட்டுக்கும் ஈக்குவலாக டேக்ஸ் போடக்கூடாது. அதாவது வந்து யூஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள், யூஎஸ்லேருந்து நிறைய பொருட்கள் நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஈவன் சைனா, இந்தியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் அவங்க வந்து அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்டுடைய வரி வந்து அங்கே இம்போர்ட் பண்ணும்போது ஜாஸ்தியாக வரி விதிக்கிறாங்க. அப்போது அமெரிக்காக்காரங்க வந்து அங்கே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, தங்களுடைய நாட்டில் தங்களோட ப்ராடக்ட் தான் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணணும் மக்கள் அப்படிங்கிறதையும், தங்களுடைய நாட்டில் வந்து தங்களுடைய பிஸ்னஸ் தான் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லா நாடும் குறியாக இருக்காங்க. ஆனால் யூஎஸ் மட்டும் வந்து எல்லா நாட்டுக்குமே வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அதிக டேக்ஸும் வந்து போட்டு கொடுத்துட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, எல்லா நாடுமே அது மட்டும் நம்ம கம்மியான டேக்ஸ் வந்து நம்ம போடணுமா? நம்ம ஏன் எல்லா நாட்டுக்கும் வந்து நமக்கு எந்த பொருளை யூஎஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் வந்து டேக்ஸ் போடுறாங்களோ யூஎஸோடைய ப்ராடக்ட் மேலே, அதே அளவு வந்து டேக்ஸ் வந்து நானும் மற்ற நாடுகள் இங்கே இம்போர்ட் பண்ணும்போது நான் போடுவேன், இங்கே எங்கள் நாட்டுக்குள்ளே விற்கும் போது நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாதம் பண்ணது தான் இப்போ வந்து பிரச்சனை. இப்போ இந்த ட்ரம்ப் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமாக பட்டாலும் கூட இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது ட்ரம்ப்புக்கு வந்து, அதாவது யூஎஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அதாவது யூஎஸில் என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸ்லேருந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து யூஎஸுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா பொருளையும் டேக்ஸ் அதிகமாக விதிக்கிறதுனால அந்த பொருட்கள் வந்து விலை ஜாஸ்தியாகும். இறக்குமதி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருள் வந்து ஜாஸ்தியாகும், அதனால் உள்நாட்டு உற்பத்தியே இப்போ அதிகமாகும் அப்படிங்கிறதா வந்து இவங்களோட தியரி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அப்படி ஆகாது, அதில் இன்க்ரீஸிங் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஏன்னா நீங்கள் பொருட்களுடைய விலையை உயர்த்திட்டீங்க, அப்போது பொருளை யூஸ் பண்ணுற மக்கள் வந்து ஜாஸ்தியாக பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஈவன் இந்த நாட்டிலேயே யூஎஸ்லேயே உற்பத்தி பண்ணுற பொருட்கள் அதிகமானால் கூட அவங்க எதுக்காக குறைஞ்ச விலைக்கு விற்கணும், அவங்களும் அதே விலைக்கு தான் விற்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் தியரி, இதுதான் வந்து பிரச்சனையாக இப்போ போயிட்டுருக்குது. இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, லாங் டேர்மில் நான் வந்து யூஎஸுடைய ப்ராடக்டை வந்து அதாவது யூஎஸ் வந்து லாங் டேர்மில் உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தியாகும், ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கிளியராக ட்ரம்ப்புமே ஒத்துக்கிறாரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஓவரால் சுச்சுவேஷன். இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஷன் ஃபியர் அப்படிங்கிறது வந்து வருது. ரெசிஷன் ஃபியர்னா என்ன, இப்போ திருப்பி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போது மக்கள் வந்து திருப்பியும் வந்து செலவு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இது திருப்பியும் மார்க்கெட்டில் வந்து ஒரு பேனிக்கை உருவாக்கி மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் கொண்டு வராது. ஏன்னா கம்பெனிஸ்க்கு பெருசாக லாபங்கள் ஆகாது, கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாயிரும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ பொதுவாக செலவு பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது. ஏன்னா பொருட்களோட விலைகளில் ஜாஸ்தியாகும், வேலை வாய்ப்பு போகும், இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது நம்மளுடைய நிஃப்டிக்கு வருவோம். இப்போ இந்த நிஃப்டியும் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இதை தான் ஃபாலோ பண்ணுது, அதனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வெளியே போச்சு. நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக நிஃப்டியோடைய அனலைஸ் பண்ண 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இதை தாண்டாமல், இந்த பர்டிகுலர் ஏரியாவை தாண்டாமல், அதாவது கிட்டத்தட்ட 23,810 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை தாண்டாமல் நீங்கள் நிஃப்டி வந்து தாண்டி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி வந்து மேலே போயிருக்குன்னு அர்த்தம். இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இந்த இடத்துல இருந்து மேலே போச்சு இல்லையா, இது வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஈவன் ஃபண்டமெண்டல் மாறினாலும் என்ன மாறினாலும் டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன், சடனாக ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும், மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகும், இந்த மாதிரி நடக்கும். ஆனால்
நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது எப்பவுமே இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆனது திருப்பியும் ரிவர்ஸில் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் வந்து ரிவர்சல் கிடையாது அப்படிங்கிறத நான் இந்த ப்ரீவியஸ் 2-3 வீடியோவிலையும் நான் நிஃப்டி அனலைசிஸில் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த இடத்துல கிளியராக வந்து அன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு, கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு கரெக்டாக அந்த இடத்துலையே. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் மேலே போகலை, திருப்பி ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஃபண்டமெண்டல் இம்ப்ளிமெண்ட் ஆனாலுமே மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக தான் ரியாக்ட் பண்ணும். சடனாக செல் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலையே ரிவர்சல் ஆகிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலையே ரிவர்சல் ஆகிருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்லருடைய ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துலையே அவங்க செல் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் அதிக பேர் செல் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக டெக்னிக்கல் அனலைசிஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது என்ன சுச்சுவேஷனில் நம்ம நிஃப்டி இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. பயங்கரமான ஃபால் இருக்குது, கிட்டத்தட்ட 1.49% வந்து ஃபால் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி வந்து யூஎஸ் மார்க்கெட்டை விட கம்மி தான். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஃபாலும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டுடைய குளோபல் கியூஸும் சரி, திருப்பியும் ஃபெடரல் ரிசர்வ் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து ஒரே ரூல்ஸு. அதனால் வந்து அதில் ஒன்றும் நீங்கள் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லாஸ்ட் 2 கட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஆனால் அது கூட வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது அப்படின்னா. இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் முடிவெடுப்பாங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா, இல்லை அதே ஸ்டேப்லேயே வைக்கலாமா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத. அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வருதுன்னா அதுவும் வராமல் கூட போகலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் மார்க்கெட் கிளியராக ஃபேராக இருக்குது. இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதில் பாதாளத்தில் வந்து தாவிருச்சு. ஓகேங்களா, டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இது பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் டோ ஜோன்ஸு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லெட் கேண்டில் பாருங்கள், படுபயங்கரமான ஃபால். இந்த மாதிரியான ஃபால் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஃபாலில் பாருங்கள், கேப் டவுனே எவ்வளோ பெருசு, அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு ஃபால் ஆகிருக்குது. திருப்பி இன்றைக்கி வந்து பாருங்கள், இங்கேருந்து கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இங்கே இருக்குது, ஃபுல் ரெட் கேண்டில் பாருங்கள், ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட் லைவில் தான் இருக்குது, அதனால் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. -3% ஆல்ரெடி டவுனு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 4% டவுனு, அதாவது வந்து நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்றே வந்து 4% டவுனு, பயங்கரமான டவுனு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பயங்கரமான டவுனு. ஸோ கிளியராக எல்லா சப்போர்ட்டையும் உடச்சாச்சு. சரிங்களா, எல்லா சப்போர்ட்டையும் உடச்சாச்சு. ஒவ்வொரு சப்போர்ட்டாக உடச்சி பறந்துட்டு இருக்கு. இம்பார்ட்டண்டான எல்லா சப்போர்ட்டும் உடச்சிருக்கு. அடுத்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் உடச்சிறக்க வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பெரிய லெவல் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு இன்னொரு விஷயம், இப்போ யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்களா, சைனாவை தான் மெயின் எதிரியாக நினச்சி போட்டாங்க. இப்போ சைனா இன்றைக்கி வந்து திருப்பி பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் யூஎஸ்க்கு எதிராக யூஎஸ்லேருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருட்கள் சைனாவில் 34% வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து சைனா வந்து விடுற மாதிரி இல்லை, நீ போட்டிங்கன்னா டேக்ஸ் நானும் போடுறேன், எல்லா நாடும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் சைனா வந்து கிளியராகவே வந்து சொன்ன மாதிரியே நீ போட்டால் டேக்ஸ் நானும் போடுவேன், 34% வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, கிளியராக ட்ரேட் வார் வந்து நடந்துருச்சு. யூரோப்பியன் யூனியனுமே கிளியராக வந்து ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி சவுத் கொரியா, ஜப்பானு, அதுக்கப்புறம் சைனா நினைக்கிறேன், இந்த 3 நாடுகளும் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக யூஎஸை நம்ப முடியாது. ஈவன் வந்து யூஎஸோடைய முக்கியமான அலை, அதாவது வந்து நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியனே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ட்ரம்ப்பும் யூஎஸும் நம்ப முடியாது, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்குறோன்னு சொல்லி தனியாக அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் வேணுங்கிறதுனால யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் அப்படியே நைஸாக நழுவி நம்மக்கிட்ட வந்து நாங்கள் வந்து நல்லவங்க, பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்தியா வந்து பெருசாக யாரு கூடயும் சண்டை போடாமல் சைடு கேப்பில் ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வளர்ந்த நாடுகள் அடிச்சுக்கும் போது, பெரிய நாடுகள் அடிச்சுக்கும் போது வளரக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து கற்றுக் கொடுத்ததே யூஎஸ் தான். ஏன்னா வேர்ல்டு வார் நடந்தப்போ, எல்லாமே நடந்தப்போ ஒதுங்கி நின்று ஓரமாக
தன்னோட நாட்டில் எல்லாத்துக்கும் வெப்பன் சப்ளை பண்ணி எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணி பல பேர்த்துக்கு வந்து ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சுக்குங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து எல்லாமே உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். ஏன்னா நாடுகள் அடிச்சுக்கும் போது ஏதாவது ஒரு நட்பு நாடுகள் வேணும், அவங்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டுக்கும் ஆள் வேணும். ஏன்னா அப்போ வந்து எந்த நாடுகள்லாம் வந்து கரெக்டாக சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள்லாம் பொழைச்சிக்கும். இப்போ அப்படி தான் வந்து நம்மளும் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து மற்ற நாடுகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்றைக்கி வந்து சைனா பெரிய கண்ட்ரி, அதே மாதிரி யூஎஸும் வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியன் எல்லாருமே 3 பேருமே பெரிய நாடுகள் அடிச்சுக்கும் போது வளரக்கூடிய நாடான இந்தியா வந்து இதில் யார்கிட்டையும் பெருசாக முறைச்சிக்காமல் சாதாரணமாக உட்காந்து சந்தில் சிந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லாபம் இருக்குது. யூஎஸ் வந்து டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திரமாக நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இப்படி தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து யூஎஸுக்கோ இல்லை வந்து சைனாக்கோ சப்போர்ட்டாவோ அஃபென்ஸாவோ நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் கம்முன்னு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட வருவாங்க, எல்லாருமே இந்தியாவில் வந்து எனக்கு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கம்மியான டேக்ஸ் போடுறோம் எங்க கூட இப்போ. ஏன்னா யூஎஸுடைய பார்ட்னர்ஷிப் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எகெயின்ஸ்டாக இருக்கும்போது இன்னும் பெரிய நாடுகள் எக்கனாமிக்கல் சப்போர்ட் வேணும். அதனால் இப்போ எல்லாருமே இந்தியா கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க, வருவாங்க. அதனால் இதை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி நாஸ்டாக்கும் பயங்கரமாக ஃபாலு, S&P 500 பயங்கரமாக ஃபாலு. உங்களுக்கு கிளியராக நான் ஏற்கனவே கிராஃப் போட்டு காமிச்சிருந்தது, இப்போ திருப்பி ஃபால் ஆகுது. திருப்பி பாருங்கள், நான் அந்த டைமில் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டுமே உடச்சாச்சு. இப்போ இந்த சப்போர்ட்டே உடச்சி அதில் பாதாளத்தில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ கிளியராக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் நிஃப்டியுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் சிக்னலும் இருக்குது. என்ன கன்ஃபர்மேஷன் சிக்னல்னால், நீங்கள் வந்து பாண்டு மார்க்கெட், யூஎஸுடைய பாண்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஈல்டு வந்து பயங்கர ட்ராப் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? யூஎஸுடைய 1 இயர் பாண்டு, இது வந்து யூஎஸுடைய 2 இயர் பாண்டு மார்க்கெட் வந்து சடனாக ட்ராப் ஆயிருந்துச்சுன்னா என்ன அதோடைய சிக்னல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஈல்டு ட்ராப் ஆகும்னா எப்போ பாண்டுடைய ப்ரைஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது பாண்டுடைய ஈல்டு வந்து ட்ராப் ஆகும். அதாவது வந்து 4%, 4.3% ஈல்டு கொடுத்துட்டு இருந்தது. அதாவது நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 4 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 3.5 ரூபா தான் வட்டி கிடைக்குது, 3 ரூபா 50 பைசா தான் வட்டி கிடைக்குது. அப்போ ஏன் இந்த ஈல்டு வந்து ட்ராப் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்டுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் கம்பேரிட்டிவ்லி இந்த விலை கொடுத்து வாங்கும்போது அதோட ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. அப்போ ஏன் வந்து பாண்டோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அஃப்கோர்ஸ் வந்து எல்லாருமே பாண்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து பாண்டை நோக்கி கிளியராக பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பணம் வந்துகிட்டே இருக்குது. பாண்டை நோக்கி எல்லாருமே பணம் ஸ்டாக் மார்க்கெட்டை விற்று சேஃப்டி எங்கேயாவது இன்ஃப்ளேஷனுக்காச்சும் எனக்கு பிழைக்கிற அளவுக்காச்சும் பணம் வேணும் அப்படிங்கிறதுனால பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 or 2 இயர் வந்து இந்த மார்க்கெட்டுடைய கண்டிஷன் இதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குங்கிறத கிளியராக 1 இயர் பாண்டு 2 இயர் பாண்டும் ரெண்டுமே காமிக்குது. அதிக அளவில் ட்ராப் ஆகிருக்கு ஈல்டு, அதிக அளவுக்கு பாண்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பாண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஈல்டு கொடுக்குமான்னு தெரியாது, ரிட்டர்ன் கொடுக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3-4% வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷனுக்காவது ஒரு பாதியாவது கவர் ஆகுமே அப்படிங்கிற காரணத்துக்காக பாண்டு மார்க்கெட்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடி வர்றாங்க. அதனால் கிளியராக வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு மார்க்கெட்டில் அதாவது பணம் வந்து பாண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருது. யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா பக்கம் சேல் ஆகி பாண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருதுங்கிறது கிளியர் சிக்னல். அப்போது கிளியராகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ராப் வந்து சாதாரண ஃப்ளக்சுவேஷனில் நல்லாவே ஃபால் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை. கிளியராக பாண்டு மார்க்கெட்டு சிக்னல் கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் டோ ஜோன்ஸும் S&P 500 வந்து மேலே திருப்பி போகிற மாதிரி தெரியல, பயங்கர ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராப்பராக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த டைமில் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த டைம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபண்டமெண்டலாக வேல்யூஷன், அதாவது வந்து வேல்யூ கண்டுபிடிச்சி, இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சி, அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோடைய லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா கோர்சஸ் எல்லாமே என்னுடைய ப்ரீமியம் கோர்சஸ், பேசிக் ஃபண்டமெண்டல் இருந்து அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனலைசஸ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து மந்த்லி 599 ருபீஸ்க்கு பிளான் இருக்குது. ப்ரீமியம் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா கோர்ஸும் பார்க்குறவங்க உங்களுக்கு அதிக நேரம் வேணும் அப்படின்னா 4 month பிளான் எடுக்கலாம். இல்லைனா 1 year கூட பிளான் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை 1 month நான் வாங்கிறேன்னா 1 monthக்கு 599 கொடுத்து நீங்கள் எல்லா கோர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முக்கியமான விஷயங்களோட அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.